பேபி இன்றைய வசனம் சொல்லுங்க. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2. பேபி நிம்மதியா இருக்க ஒரு வழி சொல்லுங்க பேபி. 2. தீமோத்தேயு 2:14. வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்பு, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீதிமொழிகள் 16:3. பேபி ஒரு வசனம் சொல்லுங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பேபி ஒரு வசனம் சொல்லுங்க. அற்பமாய் எண்ணிய காரியங்களில் அற்புதம் நடக்கும். ஆதியாகமம் 29:31. பேபி ஒரு வசனம் சொல்லுங்க. என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். சங்கீதம் 25:2. பேபி சே a verse. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். யோவான் 1:7. பேபி ஏசப்பா கிட்ட என்ன சொல்ல போறீங்க? ஆண்டு முழுவதும் பாதுகாத்தீரே, நன்றி ஏசப்பா. ஆமென். பேபி ஒரு வசனம் சொல்லுங்க. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து பேவாயானால் உன் பெலன் குறுகினது. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. சங்கீதம் 84:10. பேபி ஒரு வசனம் சொல்லுங்க. இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். சங்கீதம் 12:3. பேபி ஒரு வசனம் சொல்லுங்க. தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். சங்கீதம் 16:1. பேபி ஒரு வசனம் சொல்லுங்க. வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. சங்கீதம் 26:4. நாங்கள் உம்து இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொட்டியருவோம். உம்து வெண்டுதல்களை எல்லாம் பேபி ஒரு வசனம் சொல்லுங்க. ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. நீதிமொழிகள் 20:21.